என்னுடைய அண்ணன் புனித் ராஜ்குமார் அவர்கள் நம்மளை விட்டு பிரிந்து 3 வருடங்கள் ஆகிறது. அக்டோபர் 29, 2001 எதிர்பாராத விதமாக ஹார்ட் அட்டாக் வந்து நம்மளை விட்டு பிரிந்தார். ஒட்டுமொத்த புனித் ராஜ்குமாரோடைய ரசிகர்களையும், சினிமா உலகத்தையும், பிரபலங்களையும், அவங்களோட குடும்பத்தாரையும் ரொம்ப வருத்தத்தில் விட்டுட்டு போயிட்டார். ஸோ இதுக்கப்புறமா பல லட்சக்கணக்கான ரசிகர்கள், பிரபலங்கள், சினிமா நடிகர்கள், அரசியல் தலைவர்கள் எல்லாருமே அவருடைய உடலுக்கு வந்து அஞ்சலி செலுத்தினாங்க. இதுக்கப்புறமா கர்நாடகா கவர்மெண்ட்டும் வந்து அரசு மரியாதையோடு அவருடைய உடலை வந்து நல்லடக்கம் பண்ணாங்க. ஸோ இதில் வந்துட்டு அவருடைய தீவிர ரசிகர்கள் பல பேர் வந்து அவருக்காக வந்து அவங்களோட உயிரையே விட்டுறாங்க. ஸோ இவ்வளோ வந்து மக்கள் வந்து அவருக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக வந்து 45 இலவச பள்ளிக்கூடங்களை வந்து நடத்திட்டு வந்திருக்காங்க. அதில் வந்து 26 அநாத ஆசிரமமும் 16 முதியோர் இல்லமும் வந்து நடத்திட்டு வந்திருக்காங்க. இதில் வந்து என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, அவர் இறக்குற வரைக்கும் இந்த மாதிரி வந்து இலவச ஸ்கூல், முதியோர் இல்லம், குழந்தைகள் காப்பகம் இதெல்லாம் வந்து நடத்திட்டு வந்தது யாருக்குமே தெரியாது. ஸோ அந்தளவுக்கு வந்து சீக்கிரட்டாக வந்து அவர் வந்து அந்த விஷயத்தெல்லாம் பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் பல லட்ச குடும்பங்களுக்கு வந்து கஷ்டத்தில் வந்து உதவி செஞ்சுருக்காரு. அதுவுமே வந்து அவர் இறக்குற வெளில யாருக்குமே தெரியாது. அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயமே வெளியில் வந்திருக்கு. இப்போலாம் பார்த்திங்க அப்படின்னா சோஷியல் மீடியாவில் ஒரு 500 ரூபா 1000 ரூபா கொடுக்குறதே வந்து ஒரு வீடியோ போட்டு நாங்கள் வந்து இவ்வளோ பேர் உதவி செய்கிறோம், அவ்வளோ பேருக்கு உதவி செய்கிறோம் அப்படின்ட்டு ஒரு சோஷியல் மீடியா பைத்தியங்கள் வந்து வீடியோஸ் போட்டுட்ருக்கு. ஸோ அதுக்கு மத்தியில் இவரெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அண்ணன் புனித் ராஜ்குமார் அவர்கள் வந்து கடவுள்னு தான் சொல்லலாம். நம்ம வந்து கடவுளை வந்து நேரில் வந்து பார்க்கல, ஆனால் வந்து இவரெல்லாம் வந்து நேரில் பார்த்த கடவுள்னு தான் நம்ம வந்து சொல்லணும். அப்படிப்பட்ட தங்கமான ஒரு மனிதருக்கு வந்து அந்த கடவுள் வந்து ஆயுள் வந்து அதிகமாக கொடுத்துருந்தா இன்னும் எவ்வளோ வந்து உதவி செஞ்சுருப்பார். எவ்வளோ லட்சம் குடும்பங்கள் வந்து இவரால் வந்து இன்னும் பலன் அழிஞ்சிருக்கும். ஸோ நான் நேற்றே வந்துட்டு அவருடைய இடத்துக்கு போயிட்டு அங்கே போய் வீடியோ போடலாம் அப்படின்ட்டு தான் இருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் போக முடியல. அதனால் வந்து இன்றைக்கி வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே அண்ணனுக்கு இரங்கல் தெரிவிக்கிற வகையில் வி மிஸ் யூ புனித் ராஜ்குமார் அப்படின்னு வந்து ஒரு கமெண்ட் வந்து தெரிவிச்சுட்டு இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.